தென்னை சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கன் 1 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கோம். 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குவோம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதை மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்குருவோம். ஆயில் ஊற்றிருக்கோம். 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காயை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம், புதினா, கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள் 3ஐயும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கனை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். பிரியாணி அரிசி 2 கப் அளவு ஊற வச்சுருக்கோம். பிரியாணி அரிசியை போட்டுக்கலாம். 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரோட மூடியை போட்டு விசிலை போட்டுக்கலாம். 1 விசில் வந்தால் போதும். சூப்பரான தென்னை சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.